الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك ربنا لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك، ولك الحمد ولك الشكر حتى ترضى. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين، اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها بجاه النبي صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وزكاتنا وصدقاتنا وإخلاصنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண், எங்கள் நண்பர்கள், அன்பர்கள், எங்கள் நலம் விரும்பிகள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே நாங்கள் செய்கின்ற எல்லா பாவங்களுக்கும் உன்னிடத்திலே முறையான மன்னிப்பை பெறுபவர்களுடைய பட்டியலிலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடமிருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபறுகளை வேதனைகளற்றதாக ஆக்குவாயாக. விஷஜந்துக்களுடைய தீண்டுதல்கள் இல்லாத கபராக அவர்களுடைய கபறுகளை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமான கபராக அவர்களுடைய கபறுகளை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடிய சுவன பூஞ்சோலையாக அவர்களுடைய கபறுகளை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நன்மையான காரியங்களை எந்தவிதமான கூலியில் குறைபாடும் இல்லாமல் பரிபூர்ணமாக ஏற்று அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் வாழும் காலத்திலே பாவங்கள் தவறுகள் செய்திருந்தால் அவற்றை முழுமையாக நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலேயே நாங்கள் நல்ல அமல்கள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. திடீர் விபத்துகள், ஆபத்துகள் ஏற்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ், பெருந்தொற்று நோய்களில் இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய மன வலிமையை, உடல் வலிமையை முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்து யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எய்ட்ஸ் போன்ற, கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டு விடக்கூடிய வாதம் அடிப்பதில் இருந்தும் பாதுகாத்து விடுவாயாக. திடீரென்று வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்குகளை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே எத்தனையோ வகையான நோய்களினால் எவ்வளவோ நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் முழுமையான ஷிஃபாவை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் பரிபூர்ண ஷிஃபாவோடு, உடல் ஆரோக்கியத்தோடு எங்களுடைய வேலைகளை நாங்களே செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உடல் பலத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எந்த நோயினாலும் நாங்கள் படுக்கையில் விழுந்து அடுத்தவர்களுக்கு தொந்தரவாக, இடையூறாக ஆகிவிடாமல் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பூரண ஆரோக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் கடன் சுமையிலே தவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் குடும்ப பிரச்சனைகளால் சிக்குண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீ தீர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கொடுக்கல் வாங்கல்களிலோ உறவினர்களுக்கு மத்தியிலோ யாரெல்லாம் கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ந்துவிடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே உள்ள குழந்தைகளை ஒழுக்கத்தோடு நாங்கள் வளர்த்தக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ், உலக கல்வியும் மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் நிறைவாக அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு தருவாயாக. அதற்கான பொருளாதாரத்தை, வசதி வாய்ப்பை நிரப்பமாக எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலத்திலே அவர்களை அழகிய முறையிலே தருவியத் செய்து மனிதநேயம் உள்ள மக்களாக வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், திருமண வயதை அவர்கள் அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு யாரிடத்திலும் கையேந்தாமல் எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்தே நாங்கள் செலவு செய்து யா அல்லாஹ், சிறப்பான முறையிலே சிறப்பான ஜோடியை கண்டெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
யா அல்லாஹ் குறிப்பாக எங்கள் வீட்டிலே உள்ள குமர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான ஜோடியை தேர்ந்தெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் ஏழை குமர்கள் தேங்குவதை விட்டும் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் திருமணமாகாமல் குமர்கள் முடங்கி போய் விடுவதை விட்டும் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே எங்களுக்கு தெரிந்தவர்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை நீ பரிசளிப்பாயாக. ஆண் குழந்தை தேவைப்படுபவர்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தை விரும்புவோருக்கு பெண் குழந்தையும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அத்தகைய குழந்தைகளை எந்தவிதமான நோய்களும் இல்லாத முழு ஆரோக்கியம் பெற்ற குழந்தைகளாக நீ அவர்களுக்கு வழங்குவாயாக. உடல் உறுப்பு குறைபாடுகளோ சிந்தனை குறைபாடுகளோ இல்லாத ஆரோக்கியமான குழந்தையை யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு சுகப்பிரசவமாக நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் நாங்கள் குழந்தைகள் பெற்றெடுத்திருக்கிறோமோ எங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் தர்பியத் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பினை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய குடும்பத்து பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே குழந்தைகளிடத்திலே இரக்க குணத்தோடும் உபதேச சிந்தனையோடும் பழகக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற எல்லா வகையான வியாபாரங்களிலேயும் ஹலாலான முறையிலேயே நாங்கள் கவனத்தோடு நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களை அறியாமல் கூட ஹராம்கள் கலந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே எங்களுக்கு தெரியாமல் கூட ஹராம்கள் கலந்து விடுவதை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே எங்களுடைய சம்பாத்தியங்களிலே எங்களுடைய கூலிகளிலே ஹதியாக்களிலே யா அல்லாஹ் எங்களுடைய விவசாயங்களிலே நீ முழுமையாக அபிவிருத்தி செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய வியாபாரத்திலே வரக்கூடிய லாபத்திலே நீ பரக்கத் செய்வாயாக. குறைந்த அளவிற்கான லாபத்தை நாங்கள் சம்பாதித்தாலும் அதில் எங்களுக்கு நீ தரக்கூடிய அபிவிருத்தி மூலமாக எங்கள் தேவைகளை நாங்களே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் வெகு சீக்கிரத்திலே நாங்கள் அடைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் கடன் சுமையினால் தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலையை தருவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ நண்பர்கள் கொடுத்த பணத்தை திருப்பி வராமல் வாங்குவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணங்கள் எல்லாம் முறையாக திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்பினை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரிடத்திலேயும் எக்காலமும் எதற்காகவும் நாங்கள் கையேந்தக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யாருக்கும் நாங்கள் நின்று குற்றவாளிகளாக பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உன்னிடத்திலேயே தவிர யாரிடத்திலேயும் நாங்கள் கெஞ்சுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. கோடைத்தனமாக வாழ்ந்து விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யாரிடத்துக்கும் நாங்கள் பயந்து நாங்கள் நிற்பவர்களாக எங்களை ஆக்கி விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வீரத்தோடு துணிச்சலோடு நேர்மையாக நாணயமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களினால் யாருமே பாதிக்கப்படாத சூழ்நிலையில் நாங்கள் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யாரும் எங்களை கவிழ்த்துவிட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தாலோ சதித்திட்டம் தீட்டினாலோ அதிலே இருந்து நீ முழுமையாக எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யாரும் எங்களுக்கு சூனியம் செய்வதை விட்டும் வேறேனும் தொந்தரவுகளை செய்வதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சதித்திட்டம் தீட்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நேர்வழியை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலேயே பலமுறை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷெரீஃபிற்கு முன்னால் நின்று அவர்களுக்கு சலாம் கூறி எங்களுடைய சலாமிற்கு அவர்கள் கூறுகின்ற பதிலை யா அல்லாஹ் நாங்கள் செவியேற்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. எங்கெல்லாம் துவாக்கள் கபூலாகும் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்களோ அல்லாஹ்வே யா அல்லாஹ் நீயும் உன்னுடைய ரசூலும் கூறியிருக்கிறீர்களோ அந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் நின்று நாங்கள் துவாக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் இருக்கின்றனவோ இறைநேசர்களுடைய மக்குபராக்கள் இருக்கின்றனவோ பரக்கத் பொருந்திய இடங்கள் இருக்கின்றனவோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று நாங்கள் நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அக்கீதாவின் கோட்பாடின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. குழப்பவாதிகளுடைய குழப்பங்களை விட்டும் எங்கள் சமுதாயத்தை குறிப்பாக எங்கள் இளைஞர்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலக மோகங்களிலே சிக்குண்டு போவதை விட்டும் எங்கள் இளைஞர்களை பாதுகாப்பாயாக. கஞ்சா போதை போன்ற
மற்ற எல்லா போதைகளிலே இருந்தும் எங்கள் இளைஞர்கள் மீண்டு சுத்தமானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. உலகெங்கிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியிலே இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இலங்கையிலே உள்ள சகோதரர்கள் அன்றாடம் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களுடைய பொருளாதாரத்தை நீ சரி செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்கு கூட காசு இல்லாமல் தவிக்கிறோம் என்று எத்தனையோ நபர்கள் பேட்டி அளிக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய பொருளாதாரத்தை நீ சரி செய்து கொடுப்பாயாக. அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தியை தருவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு நேர்வழியை தருவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் செய்கின்ற அநியாயங்களின் காரணமாக, அட்டூழியங்களின் காரணமாக, அவர்களுடைய அதிகார திமிரின் காரணமாக, ஆணவ அகங்காரத்தின் காரணமாக அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள் என்றால், உன்னுடைய விதியில் அவர்களுக்கு நேர்வழி இல்லை என்றால், யா அல்லாஹ், அவர்களை இந்த உலகத்திற்கே முன்மாதிரியான தண்டனை பெற்றவர்களாக நீ மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கடுமையான தண்டனையை அவர்கள் மீது நீ இறக்கி வைத்து விடுவாயாக. அவர்களை உன்னுடைய பொறுப்பிலேயே நீ எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழும் காலம் எல்லாம் இஸ்ஸத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய பெண்மணிகளை, எங்களுடைய சிறுவர் சிறுமிகளை, குழந்தைகளை பாதுகாப்போடு நாங்கள் வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளிலே இருந்தும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. மன நிம்மதியை தருவாயாக. பிரச்சனைகளை பற்றி நினைத்து நினைத்து மன உளைச்சல் அடையாமல், யா அல்லாஹ், நிம்மதியான சிந்தனை உள்ளவர்களாக, நிம்மதியாக உறங்கி எழுபவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ நபர்கள் தூக்கமில்லாமல் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், எத்தனையோ நபர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் உண்ணுவதற்கு வழி இருந்தும் உண்ணக்கூடாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அனைவருக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை யா அல்லாஹ் பரிபூர்ணமாக நீ சரி செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய பாவங்களை வெளியே யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து விடுவாயாக. மறைந்து மறைந்து செய்கின்ற பாவங்களை எல்லாம் யாருக்கும் காட்டி கொடுத்து எங்களை இழிவுபடுத்தாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் மிக மிக பெரியது என்பதை ஒத்துக்கொள்கிறோம். யா அல்லாஹ், குற்றவாளிகளாக உனக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்தி மறுமையிலே கேவலப்படுத்தி விடாமல் எங்கள் பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், உலகில் வாழும் காலமெல்லாம் அடுத்தவர்களுடைய குறை தெரிந்தாலும் அதை வெளியிலே பேசாதவர்களாக, பேணுதல் உள்ளவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யாரையும் கேவலப்படுத்தி பார்க்கக்கூடிய நிலைகளை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய புறம் சுத்தமாக இருப்பது போல எங்களுடைய அகத்தையும் நாங்கள் சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யாரையும் எதற்காகவும் யாரை பற்றியும் குறைகள் பேசுவதை விட்டும், புறம் பேசுவதை விட்டும், கோல் பேசுவதை விட்டும், அவர்கள் விஷயத்தில் குழப்பம் விளைவிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் தொழுதிருக்கிறோம். எங்களுடைய தொழுகைகள் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் நோன்புகள் வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ், எத்தனையோ குழந்தைகள் ஒரு நோன்பு கூட விடாமல் வைத்திருக்கிறார்கள். எல்லா நோன்புகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எவ்வளவோ செல்வந்தர்கள் ஜக்காத்துகள் சதக்காக்கள் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜக்காத்து சதக்காக்களை எல்லாம் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ மக்கள் இரவு நேரம் முழுக்க நின்று வணங்குகிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், திக்ர் செய்கிறார்கள். யா அல்லாஹ், நிற்க முடியாத முதியவர்கள் எல்லாம் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். உட்கார முடியாமல் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் கூட உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட அனைவருடைய அமல்களையும் பரிபூர்ணமாக நீ நிறைவேற்றிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நோன்பு வைத்த நிலையிலே இருக்கிறோம். நாங்கள் நோன்பு வைத்த நிலையிலேயே உன்னிடத்தில் கேட்கிறோம். நாங்கள் பசித்திருந்து, தாகித்திருந்து, இச்சைகளை அடக்கியிருந்து, தொழுகைகளை தொழுது, திக்கர்கள் செய்து, யா அல்லாஹ், எங்களால் முடிந்த வரை மனப்பக்குவத்தோடும் இறை அச்சத்தோடும் உன்னை நாங்கள் தொழுதிருக்கிறோம், அமல்கள் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ், நீ வாக்களித்தது போல இந்த இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே எவ்வளவோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகளை சுமந்திருக்கிறோம். அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா வகையான கஷ்ட நஷ்டங்களையும் முழுமையாக நீ தீர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரத்திலே நீ பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய விவசாயங்களிலே பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய உணவுப் பொருட்களிலே, தண்ணீரிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் சம்பாதிக்கின்ற காசு பணங்களிலே முழுமையாக நீ அபிவிருத்தி செய்வாயாக. நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கடை நிறுவனங்களிலே யா அல்லாஹ் முழுமையாக நீ பரக்கத் செய்வாயாக.
யா அல்லா, யாரிடத்திலையும் கடன் வாங்காத கையேந்தாத சூழ்நிலை இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லா, சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லா, தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லா, யாருக்காகவும் அச்சப்படக்கூடிய சூழ்நிலை வருவதை விட்டும் காப்பாயாக. யா அல்லா, கோழையாக வாழ்வதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லா, முடியாமல் போவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லா, எங்கள் உடல் வலிமையை மன வலிமையை முடக்கிவிடக்கூடிய முழுமையான எல்லா வகையான நோய்களிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லா, கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லா, வைரஸ் பெருந்தொற்று நோய்களிலே இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லா, திடீர் என்ற ஹார்ட் அட்டாக்கினாலும் வாதங்களினாலும் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுகிறார்கள். யா அல்லா, அப்படிப்பட்ட நோய்கள் எங்களை வந்து அடைந்து விடாமல் யா அல்லா எங்களை நீ பாதுகாப்பாயாக. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழ்ந்து உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் நாங்கள் வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லா, எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர்களுக்கு நல்லொழுக்க கல்வியை, மார்க்க கல்வியை, உலக கல்வியை நிரப்பமாக நாங்கள் தருவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லா, அதற்குண்டான வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லா, எங்களுடைய சமுதாயத்தில் குமருகள் தேங்காமல் காப்பாயாக. வயதாகியும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய குமர்களுக்கு உடனே நிக்கா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லா, எங்களுடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை நீ பரிசளிப்பாயாக. உடல் ஆரோக்கியமான குழந்தையை பரிசளிப்பாயாக. உடல் உறுப்புகள் குறைபாடற்ற சிந்தனையில் தெளிவான குழந்தையை பரிசளிப்பாயாக. யா அல்லா, எத்தனையோ கவலைகளை முன்வைத்து இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர்களுடைய கவலைகளை முழுமையாக நீ துடைத்து எரிந்து அருள் புரிவாயாக. யா அல்லா, எங்கள் சமுதாயத்தில் உள்ள எத்தீமான குழந்தைகளை அரவணைத்து வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. எங்கள் சமுதாயத்தில் உள்ள எத்தீம்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை, படிப்பை நாங்கள் தேடி வழங்குபவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லா, எங்கள் சமுதாயத்தில் உள்ள விதவைகள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதற்கான கால சூழ்நிலைகளை சரியாக ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அதற்கான சந்தர்ப்பத்தை சரியாக ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லா, வரக்கூடிய இரண்டாவது கணவரும் குடும்பத்தை அனுசரித்து தன் பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லா, யாரெல்லாம் கடினமான தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் தேடி பிடித்து இந்த ரமதானிலே உதவி செய்பவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லா, எங்களுடைய குடும்பங்களிலே உள்ள பெரியோர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கத்தோடும் உபதேச சிந்தனையோடும் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்கள் சிறுமியர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லா, எங்கள் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் சிறந்த அன்பை, அரவணைப்பை, அனுசரிப்பை தந்தருள் புரிவாயாக. யா அல்லா, எத்தனையோ சச்சரவுகள், சண்டைகள், இடையூறுகள், தொல்லைகள் தேவையில்லாமல் எங்களுடைய சிந்தனைகளினால், தேவையில்லாத எங்களுடைய ஆசாபாசங்களினால் எங்கள் குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றனவே. யா அல்லா, எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்குகளை எல்லாம் நீக்கி இணக்கமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லா, எங்கள் குடும்பங்களிலே எத்தனையோ நபர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பரிபூர்ணமான ஷிஃபாவை பெற்று நீடித்த ஆயுள் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் எங்களிலே கடன்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் குடும்ப பிரச்சனைகளிலே சிக்குண்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் குடும்ப பிரச்சனைகளை விட்டும் நீங்கி நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனைகள் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, கடன்களை சந்திக்கிறார்களோ, அல்லது சிரமமான கஸ்டமர்களை சந்திக்கிறார்களோ, அல்லது வேறேனும் வகையில் இடையூறுகளை அனுபவிக்கிறார்களோ, எங்களுக்கு எல்லா வகையான இடையூறுகளையும் தொல்லைகளையும் தடைகளையும் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லா, இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை, பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லா, எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே இஸ்லாமியர்கள் இங்கே நோகடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மற்ற நேரங்களில் போல் காப்பாற்றப்படக்கூடியவர்களாக, முஸ்லிம்களுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதற்கு முஸ்லிம் அல்லாதவர்களே போராடுபவர்களாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லா, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியை சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லா,
யா அல்லாஹ், இலங்கையிலே உள்ள பொருளாதார சூழ்நிலை எங்கள் நாட்டில் வந்து விடாமல் காப்பாயாக. எவ்வளவோ நபர்கள் அங்கே சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்கு கூட சிரமப்படக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். யா அல்லாஹ், அங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீ தீர்த்து வைப்பாயாக. உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்கள் சுபிட்சமாக பொருளாதாரத்தோடு வசதி வாய்ப்போடு யா அல்லாஹ் நேர்மையானவர்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களை யாரெல்லாம் அழித்து துடைத்து எரிந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் நேர் வழியை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் செய்கின்ற அநியாயங்களின் காரணமாக அவர்களுக்கு நேர்வழி நசீபாகாது என்றால் அவர்களை அழிக்கும் பொறுப்பை நீயே எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே குறிப்பாக இந்திய நாட்டிலே முஸ்லிம்களாகிய நாங்களும் மற்ற சிறுபான்மை மக்களும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய பெண்களும் எங்களுடைய குழந்தைகளும் பாதுகாப்பானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு மார்க்க சிந்தனையோடு வாழக்கூடியவர்களை எங்களை நீ சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குணங்களை எல்லாம் சார்ந்த குணங்களாக நீ அலங்கரிப்பாயாக. நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மனித மிருகங்களாக ஆக்கிவிடாமல், நேர்வழியை விட்டு தவறு செய்து விடாமல் யா அல்லாஹ், இந்த நேர்வழியின் மீதே ஸ்திரமாக இருக்கக்கூடியவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்வாயாக. இந்த மார்க்கத்திற்காக சேவை செய்வதற்கு எங்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தை எங்களுக்கு கேட்காமலேயே கொடுத்தாய். யா அல்லாஹ், இந்த மார்க்கத்திற்கு சேவை செய்யக்கூடிய உரிமையும் கேட்காமலேயே கொடுத்தாய். யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக அவற்றை எல்லாம் எங்களிடமிருந்து மீண்டும் பிடுங்கி விடாமல் முழுமையாக இந்த மார்க்க சேவையாளர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன சேவைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்கின்ற இந்த சேவைகள் பறந்து விரிய தௌஃபீக் செய்வாயாக. நாங்கள் செய்கின்ற இந்த சேவைகளிலே ஊக்கம் கொடுப்பவர்களை நீ அதிகரித்து தருவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் அர்த்தம் புரிந்து அதனுடைய மகத்துவத்தை அறிந்து அதன் பிரகாரம் வாழ்ந்து மௌத்தாகின்ற நேரத்திலேயும் திருக்கலிமாவை முடிந்த நிலையிலே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. எங்கள் அனைவருக்கும் நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகுவதற்கு முன்பாக பலமுறை பல தடவை ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியம் தருவாயாக. எங்கெல்லாம் துவாக்கள் கபூலாக்கப்படும் என்று வருகின்றதோ அப்படிப்பட்ட எல்லா புனித இடங்களிலேயும் நின்று நாங்கள் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. புனித ரவுலா ஷரீஃபில் நின்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி அந்த சலாமுக்கு அவர்கள் கூறுகின்ற பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், புனிதமான சஹாபாக்களுடைய கபறுகளை, புனிதமான பத்ரியீன்கள், உஹதியீன்கள், இன்னும் சுஹதாக்களான சஹாபிகள், மற்றவர்கள், இறைநேச பெருமக்கள் அனைவருடைய கபறுகளையும் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சின்னங்களை சென்று நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவின் பிரகாரம் உறுதியாக ஸ்திரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நீ தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலத்தில் யாருக்கெல்லாம் என்னென்ன கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறதோ எல்லா கடமைகளையும் சரிவர செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடன் யாரெல்லாம் பழகுகிறார்களோ அவர்களுக்கு நேர்மையாக நாங்கள் நடப்பவர்களாக ஆக்குவாயாக. யாருக்கும் துரோகம் இழைப்பவர்களாக ஆக்கிவிடாமல் காப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்திலோ சமுதாயத்திலோ எங்களின் காரணமாக குழப்பம் ஏற்படுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடன் பழகுபவர்கள் அனைவரும் நல்லவர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. எங்களுடைய வியாபாரத்திலே வியாபாரம் செய்யக்கூடிய வாடிக்கையாளர்கள் நேர்மையானவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களால் யாருக்கும் ஒரு சிறிதளவும் எந்த விதமான இடையூறும் வராமல் காப்பாயாக. அதே போல மற்றவர்களால் எங்களுக்கும் எந்த விதமான இடையூறுகளும் குழப்பமும் நேர்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கண் திருஷ்டிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், குழப்பத்திலே மாட்டிவிடப்படுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுக்கு எதிராக ரூஹானி பிரச்சனைகள் செய்வதை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், என்னென்ன தொந்தரவுகள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதன் அனுபவிக்கிறானோ அந்த எல்லா வகையான தொந்தரவுகளிலே இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. இந்த உலகத்திலே வாழுகின்ற போதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல உண்மையாளராக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல துணிச்சல் மிக்கவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல நாணம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக.
யா அல்லா செய்தனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களைப் போல புத்தி கூர்மை உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லா செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களைப் போல மார்க்க கல்வி தேட்டம் உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லா இன்னும் எந்தெந்த சஹாபாக்கள் என்னென்ன தன்மையிலே புகழ்பெற்று விளங்கினார்களோ, தங்களுடைய குணாதிசயங்களை மார்க்கத்திற்காக செலவு செய்தார்களோ, அதுபோல நாங்களும் வாழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லா எங்களை நேர்வழியின் மீதே ஸ்திரமாக நீ வைத்திருப்பாயாக. எந்த காலகட்டத்திலேயும் இந்த மார்க்கத்தை விட்டும் நகன்று விடாமல் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்கள் சிறுவயதிலேயே மௌத்தாகுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லா வாழும் காலமெல்லாம் எங்களுக்கு எது தேவை என்றாலும் உன்னிடத்தில் மட்டுமே கேட்டு பெறக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு தருவாயாக. எந்த கட்டத்திலும் யாரிடத்திலும் எதற்காகவும் எப்போதும் நாங்கள் சென்று நின்று விடாமல், யாருக்கும் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நின்று விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லா நாங்கள் செய்கின்ற பாவங்களை வெளியே கூற முடியாத அளவிற்கு நிறைய இருக்கிறது அல்லா. அந்த பாவங்களை எல்லாம் வெளியே கூறினால் எங்களை யாருமே மதிக்க மாட்டார்கள் அல்லா. நாங்கள் செய்கின்ற பாவங்களை வெளிப்படுத்தி எங்களை இழிவுபடுத்தி விடாமல் காப்பாயாக. யா அல்லா எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் வெகு சீக்கிரத்திலே நாங்கள் அடைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லா எத்தனையோ நபர்கள் கடன் சுமையினால் தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலையை தருவாயாக. யா அல்லா எத்தனையோ நண்பர்கள் கொடுத்த பணத்தை திருப்பி வராமல் வாங்குவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணங்கள் எல்லாம் முறையாக திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்பினை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லா யாரிடத்திலேயும் எக்காலமும் எதற்காகவும் நாங்கள் கையேந்தக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யாருக்கும் நாங்கள் நின்று குற்றவாளிகளாக பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லா உன்னிடத்திலேயே தவிர யாரிடத்திலேயும் நாங்கள் கெஞ்சுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. கோழைத்தனமாக வாழ்ந்து விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யாரிடத்திற்கும் நாங்கள் பயந்து நாங்கள் நிற்பவர்களாக எங்களை ஆக்கி விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லா வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வீரத்தோடு துணிச்சலோடு நேர்மையாக நாணயமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லா எங்களினால் யாருமே பாதிக்கப்படாத சூழ்நிலையில் நாங்கள் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யாரும் எங்களை கவிழ்த்துவிட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தாலோ சதித்திட்டம் தீட்டினாலோ அதிலே இருந்து நீ முழுமையாக எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யாரும் எங்களுக்கு சூனியம் செய்வதை விட்டும் வேறேனும் தொந்தரவுகளை செய்வதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லா எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சதித்திட்டம் தீட்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நேர்வழியை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லா வாழும் காலத்திலேயே பலமுறை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷெரீஃபிற்கு முன்னால் நின்று அவர்களுக்கு சலாம் கூறி எங்களுடைய சலாமிற்கு அவர்கள் கூறுகின்ற பதிலை யா அல்லா நாங்கள் செவியேற்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. எங்கெல்லாம் துவாக்கள் கபூலாகும் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்களோ அல்லாஹ்வே, யா அல்லா நீயும் உன்னுடைய ரசூலும் கூறியிருக்கிறீர்களோ அந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் நின்று நாங்கள் துவாக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் இருக்கின்றனவோ, இறைநேசர்களுடைய மக்குபராக்கள் இருக்கின்றனவோ, பரக்கத் பொருந்திய இடங்கள் இருக்கின்றனவோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று நாங்கள் நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லா வாழும் காலம் எல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அக்கீதாவின் கோட்பாடின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. குழப்பவாதிகளுடைய குழப்பங்களை விட்டும் எங்கள் சமுதாயத்தை குறிப்பாக எங்கள் இளைஞர்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லா உலக மோகங்களிலே சிக்குண்டு போவதை விட்டும் எங்கள் இளைஞர்களை பாதுகாப்பாயாக. கஞ்சா போதை போன்ற மற்ற எல்லா போதைகளிலே இருந்தும் எங்கள் இளைஞர்கள் மீண்டு சுத்தமானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லா உலகெங்கிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. உலகெங்கிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியிலே இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லா இலங்கையிலே உள்ள சகோதரர்கள் அன்றாடம் காசில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. அல்லா யா அல்லா அவர்களுடைய பொருளாதாரத்தை நீ சரி செய்து கொடுப்பாயாக. யா அல்லா குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்கு கூட காசு இல்லாமல் தவிக்கிறோம் என்று எத்தனையோ நபர்கள் பேட்டி அளிக்கிறார்கள். யா அல்லா அவர்களுடைய பொருளாதாரத்தை நீ சரி செய்து கொடுப்பாயாக. அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லா இங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தியை தருவாயாக. யா அல்லா அவர்களுக்கு நேர்வழியை தருவாயாக. யா அல்லா அவர்கள் செய்கின்ற அநியாயங்களின் காரணமாக, அட்டூழியங்களின் காரணமாக, அவர்களுடைய அதிகார திமிரின் காரணமாக, ஆணவ அகங்காரத்தின் காரணமாக அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள் என்றால்
உன்னுடைய விதியில் அவர்களுக்கு நேர்வழி இல்லை என்றால் யா அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்திற்கே முன்மாதிரியான தண்டனை பெற்றவர்களாக நீ மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கடுமையான தண்டனையை அவர்கள் மீது நீ இறக்கி வைத்து விடுவாயாக. அவர்களை உன்னுடைய பொறுப்பிலேயே நீ எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் இஸ்ஸத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய பெண்மணிகளை, எங்களுடைய சிறுவர் சிறுமிகளை, குழந்தைகளை பாதுகாப்போடு நாங்கள் வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளிலே இருந்தும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக, மன நிம்மதியை தருவாயாக. பிரச்சனைகளை பற்றி நினைத்து நினைத்து மன உளைச்சல் அடையாமல் யா அல்லாஹ் நிம்மதியான சிந்தனை உள்ளவர்களாக, நிம்மதியாக உறங்கி எழுபவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் தூக்கமில்லாமல் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் நிம்மதியில்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் உண்ணுவதற்கு வழி இருந்தும் உண்ணக்கூடாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அனைவருக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை யா அல்லாஹ் பரிபூர்ணமாக நீ சரி செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய பாவங்களை வெளியே யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து விடுவாயாக. மறைந்து மறைந்து செய்கின்ற பாவங்களை எல்லாம் யாருக்கும் காட்டி கொடுத்து எங்களை இழிவுபடுத்தாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் மிக மிக பெரியது என்பதை ஒத்துக்கொள்கிறோம். யா அல்லாஹ் குற்றவாளிகளாக உனக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்தி மறுமையிலே கேவலப்படுத்தி விடாமல் எங்கள் பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் உலகில் வாழும் காலமெல்லாம் அடுத்தவர்களுடைய குறை தெரிந்தாலும் அதை வெளியிலே பேசாதவர்களாக, பேணுதல் உள்ளவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யாரையும் கேவலப்படுத்தி பார்க்கக்கூடிய நிலைகளை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய புறம் சுத்தமாக இருப்பது போல எங்களுடைய அகத்தையும் நாங்கள் சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யாரையும் எதற்காகவும் யாரை பற்றியும் குறைகள் பேசுவதை விட்டும், புறம் பேசுவதை விட்டும், கோல் பேசுவதை விட்டும், அவர்கள் விஷயத்தில் குழப்பம் விளைவிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் தொழுதிருக்கிறோம். எங்களுடைய தொழுகைகள் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் நோன்புகள் வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ் எத்தனையோ குழந்தைகள் ஒரு நோன்பு கூட விடாமல் வைத்திருக்கிறார்கள். எல்லா நோன்புகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எவ்வளவோ செல்வந்தர்கள் ஜக்காத்துகள் சதக்காக்கள் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜக்காத்து சதக்காக்களை எல்லாம் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ மக்கள் இரவு நேரம் முழுக்க நின்று வணங்குகிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், திக்ர் செய்கிறார்கள். யா அல்லாஹ் நிற்க முடியாத முதியவர்கள் எல்லாம் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். உட்கார முடியாமல் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் கூட உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட அனைவருடைய அமல்களையும் பரிபூர்ணமாக நீ நிறைவேற்றி கொள்வாயாக. யா அல்லாஹ் நோன்பு வைத்த நிலையிலே இருக்கிறோம். நாங்கள் நோன்பு வைத்த நிலையிலேயே உன்னிடத்தில் கேட்கிறோம். நாங்கள் பசித்திருந்து தாகித்திருந்து இச்சைகளை அடக்கி இருந்து தொழுகைகளை தொழுது திக்கர்கள் செய்து யா அல்லாஹ் எங்களால் முடிந்த வரை மனப்பக்குவத்தோடும் இறை அச்சத்தோடும் உன்னை நாங்கள் தொழுதிருக்கிறோம், அமல்கள் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ் நீ வாக்களித்தது போல இந்த இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்களை நீ கபூல் செய்வாயாக. இந்த நேரத்தில் நாங்கள் கையெழுந்திருக்கிறோமே, எங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் நீ கபூல் செய்வாயாக. எதையெல்லாம் கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. இதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அவற்றையும் கபூல் செய்வாயாக. எதுவெல்லாம் எங்களுக்கு தேவையானதாக இருக்கும் என்று நீ அறிந்திருக்கிறாயோ யா அல்லாஹ் அவற்றையும் எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா கேட்க சொல்கின்றார்களோ, சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் துவா செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் எங்களுடைய துவாவை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் நலம் விரும்பிகளாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அனைவருக்கும் அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் பரிபூரணமாக நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. குறிப்பாக எங்களுடைய சேவைகளிலே எங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய, ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய, ஒத்தாசை வழங்கக்கூடிய, எங்களுடைய துவாக்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, இனி பார்க்கவிருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் யா அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்குமாக சேர்த்து இந்த துவாக்களை நீ கபூல் செய்வாயாக. அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி அருள் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ஸல்லி வஸல்லிம் அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم